அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ ஒரு மஞ்சள் குருவிய பத்தி நாம கதை கேட்கப் போறோம். அதுக்கு சங்கீத சாகசம் செய்ய ரொம்ப பிடிக்குமாம். ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சு. அங்க நெறைய வண்ண வண்ண பூக்களும், பெரிய மரங்களும் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல ஒரு அழகான மஞ்சள் குருவி இருந்துச்சு. அதுக்கு சங்கீதம் பாட ரொம்ப பிடிக்கும். தினமும் காலையில ரொம்ப உற்சாகமா பாடும். மத்த பறவைகள் எல்லாம் அதைச் சுத்தி வந்து எவ்வளோ அழகா பாடுதுன்னு கேட்டுட்டே இருக்கும். ஒரு நாள் மஞ்சள் குருவி மேல வானத்த பாத்துச்சு. அடடே! மேகங்கள் எல்லாம் எப்படி மெதுவா மிதக்குது. நான் இந்த மேகங்களுக்கு மேல பறந்து பாடினா எப்படி இருக்கும்?ன்னு குருவிக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதோட கண்ணுல ஒரு பெரிய கனவு தெரிஞ்சுச்சு. உடனே மஞ்சள் குருவி தன் சின்ன சிறகுகள படபடன்னு அடிச்சுக்கிட்டு மேல மேல பறக்க ஆரம்பிச்சுச்சு. காத்து ரொம்ப வேகமா வீசுச்சு. ஆனா, குருவி விடாம மேகங்கள நோக்கிப் போச்சு. அதுக்கு ஒரே உற்சாகம். கொஞ்ச நேரத்துல குருவி ஒரு குட்டி மேகத்த எட்டித் தொட்டுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மேகம் அப்படியே டம், டும்ன்னு ஒரு அழகான சத்தம் போட்டுச்சு. மேகம் ஒரு பெரிய இசைக்கருவி மாதிரி சத்தம் போட்டுச்சு. குருவிக்கு ஒரே ஆச்சரியம். மஞ்சள் குருவி ரொம்ப சந்தோஷமா பக்கத்துல இருந்த இன்னொரு மேகத்த தொட்டுச்சு. இந்த மேகம் டிங், டிங்ன்னு அழகா ஒலிச்சுச்சு. ஒவ்வொரு மேகமும் ஒரு புது சத்தம் கொடுத்துச்சு. அப்புறம் குருவி அங்கேயும் இங்கேயும் பறந்து ஒவ்வொரு மேகத்தையும் தொட்டுச்சு. ஒவ்வொரு மேகமும் ஒவ்வொரு சத்தம் கொடுக்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு அழகான சங்கீதம் வந்துச்சு. அது ஒரு மேகச் சங்கீதம். குட்டி குருவி மேகத்துக்கு மேல ஒரு கச்சேரியே செஞ்சுச்சு. மஞ்சள் குருவி ரொம்ப சந்தோஷமா கண்ண மூடி அந்த இசைய உருவாக்குச்சு. சூரியனோட வெளிச்சம் அது மேல பட்டு இன்னும் அழகா மின்னுச்சு. அது ஒரு பெரிய சங்கீத வித்வான் மாரி இருந்தது. மெதுவா சூரியன் மறைய ஆரம்பிச்சுச்சு. போதும் சாகசம்னு குருவி நெனச்சுச்சு. அப்புறம் மெதுவா கீழ இறங்கி தன்னோட அழகான தோட்டத்துக்கு திரும்பி வந்துச்சு. அதோட நண்பர்கள் எல்லாம் அதுக்காக காத்திருந்தாங்க. குருவி ஒரு புன்னகையோட வந்து இறங்குச்சு. இனிமையா தூங்கு